அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் தாதாபாய் நவ்ரோஜியோட பிறந்த தினம் என்று. சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த தினம் என்று பம்பாயில் 1825ஆம் ஆண்டு, அதாவது இன்னைக்கு 2025, இதுக்கு முன்னாடி 1925, 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 1825, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. நம்ம 1825 மைண்டில் வச்சுருக்கும் போது ஏதோ பெரிய வருஷம், ஏதோ ரொம்ப பழசு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது ரொம்ப நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலை உடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நடப்பு வருஷத்தை 50, 25, 50, 75, 100 அந்த அடிப்படையில் நாம் வகுத்து பிரித்து பார்த்து கொண்டால் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். எனவே 2025க்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்கிறார், தாதாபாய் நவ்ரோஜி. அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருந்திருக்கிறாரு. அப்போ நம்மளுமே ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் பேசப்படணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட நோக்கம். ஓகே, பம்பாயில் 1825 பார்சி குடும்பத்தில் பிறந்தார். 4 வயதில் தந்தையை இழந்தார். பார்சி அப்படின்றது அது ஒரு வகுப்பு. அந்த தமிழில் சொல்லுவாங்க சில விஷயங்களை, அதை நான் ஒழிக்க விரும்புகிறேன். 2 எழுத்து, இறுதி எழுத்து தீன்னு முடியும், குறியில் எழுத்து. அதை நான் ஒழிக்க விரும்புகிறேன். அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. பார்சின்ற ஒரு வகுப்புன்னு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஒரு பல சடங்கு முறைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு சடங்கு முறை. இந்த சடங்கு முறை மிக முக்கியமான ஒரு சடங்கு முறையாக இருக்குது. யாருமே செய்யாத ஒரு சடங்கு முறையாக இருக்கிறதுனால அந்த சடங்கு முறையை நம்ம சொல்கிறேன். இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா சுடுகாட்டில் போயிட்டு அந்த பிணத்தை அப்படியே ஓப்பனாக திறந்து வச்சுருவாங்க. அது எந்த வித ஆடை எதுவும் இல்லாமல். அது பறவைகள் பட்சிகள் பீய்த்து கொத்தி தின்று எடுத்து தின்று விட வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மா சாந்தி அடையும் என்பது இந்த வகுப்பை சேர்ந்தவங்களோட நம்பிக்கை. இது ஒரு தகவலுக்காக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஆசிரியரை பார்க்குறோம், அதை பற்றி நான் பல விஷயங்கள் படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கும். அதில் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு பிணந்தூக்கியின் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்சி வகுப்பை சேர்ந்த மாலன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர் இதை பற்றிலாம் விரிவாக எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இடைப்பட்ட தகவல்கள். இதை நாம் நினைவாற்றல் வைத்துக் கொள்ளும்போது ஏதேனும் ஒரு வகையில் அந்த நூல் பெயரோ இல்லை இந்த வருடமோ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பயன்படும். அதுக்கடுத்து இந்த கதாபாத்திரம் தாதாபாய் நவ்ரோஜின்ற ஒரு கதாபாத்திரம்